மெஷின்ஸ்ல ஃபர்னிச்சர்ஸ்ல இந்த நட் போல்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப துருப்பிடிச்சு போய் இந்த டோர் எல்லாம் பாருங்க சில டைம்ல சவுண்ட்லாம் கூட வரும். அங்க வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம்? அந்த சவுண்ட் வராம இருக்கிறதுக்கு, அந்த ஃப்ரிக்ஷன் வந்து குறையிறதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம்? ஆயில் அப்ளை பண்ணுவோமா, தண்ணீர் அப்ளை பண்ணுவோமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஆயில் தான் அப்ளை பண்ணுவோம். இப்போ ஒருவேளை நம்ம வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தண்ணீர் ஊத்திட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க ஆயிலுக்கு பதிலா, அப்ப துருப்பிடிக்கிறது வந்து இன்னும் ஜாஸ்தி தானே ஆகும். அதே மாதிரி பொருத்தமற்ற இப்போ மூட்டு வலிகள் வருது, அந்த மூட்டுல வந்து தேய்மானங்கள் ஆகுது, மூட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளூயிட், அந்த லூப்ரிகன்ட் ஃப்ளூயிட், சைனோவில் ஃப்ளூயிட் இதெல்லாம் குறையுது, அந்த மூட்டோட அச்சுலாம் விலகி விலகி நிக்குது. நிறைய இந்த கார்டிலேஜ் சொல்றபடியா இந்த கார்டிலேஜஸ், இந்த ஜவ்வுகள் இதெல்லாம் ரொம்ப அடி வாங்குது, தசைகள்லாம் வந்து வீக் ஆகுது. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளுக்கு பொருத்தமற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்போ உள்ள வந்து இந்த மூட்டுக்குள்ள இந்த மறுபடியும் இந்த தேய்மானங்கள் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த லூப்ரிகன்ட் வந்து உள்ள சுரக்கணும். மறுபடியும் வந்து இந்த லூப்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ல மறுபடியும் நம்ம வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இதை விட்டுட்டு மற்ற எல்லா மருத்துவங்களையும் ட்ரை பண்ண எக்ஸசைஸ்லாம் ஆனா நீங்க அந்த மாதிரி கேட்டு பாருங்க, எல்லா மருத்துவம் ட்ரை பண்ண எனக்கு வந்து பிரச்சனை தீராம மேலும் மேலும் மூட்டு முடங்கி எனக்கு வந்து இப்ப நடக்கவே முடியல, சும்மா உட்கார்ந்து இருந்தா மட்டும் எனக்கு வலி இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மூட்டுகளை பாதுகாக்கிறதுக்கு கேப்சியூல் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது பேரு ஜாயிண்ட் கேப்சியூல். அந்த ஜாயிண்ட் கேப்சியூல்லயே 2 லேயர் இருக்கு. இப்போ ஏன் அந்த கேப்சியூல் இருக்குன்னா, நம்ம மூட்டுக்குள்ள வந்து அங்க உள்ள இருக்கிற ஃப்ளூயிட் வெளியில வந்துடக்கூடாது. மூட்டுக்குள்ள வந்து உராய்வுலாம் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு கார்டிலேஜ் இருக்கு, ஹைலைன் கார்டிலேஜ். ஸோ அதெல்லாம் அந்த கார்டிலேஜ் கரெக்டா வேலை செஞ்சாதான், பாதுகாப்பா இருந்தாதான் நம்ம மூட்டு வந்து ஃப்ரிக்ஷன் இல்லாம துருபிடிக்காம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக தான் அந்த ஜாயிண்ட் கேப்சியூல் இருக்கு. ஆனா அதுல 2 லேயர் இருக்குன்னு எங்க சொன்ன பாத்தீங்களா? அதுல ஜாயிண்ட ஒட்டி இருக்கிற அந்த லேயர் என்ன பண்ணும்னா, நம்ம மூட்டுக்கு தேவையான அந்த ஃப்ளூயிட சுரந்து கொடுக்கும். சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நமக்கு செக்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த லேயர்ல செகண்ட் லேயர், அதாவது வெளிப்புறமா இருக்க லேயர் வந்து என்ன பண்ணும்னா, அந்த ஜாயிண்ட்ல நமக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் என்ன, இப்போ இந்த ஜாயிண்ட் விலகி போகுது, இந்த ஜாயிண்ட் இப்போ மடங்குது, இந்த ஜாயிண்ட் வந்து இப்போ டேமேஜ் ஆக போகுது, அதுக்கு வந்து உடனே அந்த தசைகள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சிக்னல்ஸ் நம்ம மூளைக்கு போகணும் இல்லையா? அந்த சிக்னல்ஸை கொண்டு போறதுக்கு, இந்த ப்ராப்ரியோசெப்டிவ் சிக்னல்ஸை கொண்டு போறதுக்கு அந்த அவுட்டர் லேயர்ல பாத்தீங்கன்னா முக்கியமான நரம்பு சம்பந்தப்பட்ட ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவிட்சஸ்லாம் இருக்குது. நீங்க எந்த மூட்டு வலி எடுத்தாலும் இந்த நான் சொன்ன இந்த ஜாயிண்ட் கேப்சூல்லையும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ஜாயிண்ட் கேப்சூல்ல பிரச்சனை வந்து என்ன ஆகும்? மூட்டுக்கு தேவையான அந்த லூப்ரிகேஷன், அந்த மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆகுமா? அந்த மூட்டுக்கு அப்புறம் இன்னொரு செகண்ட் லேயர் என்ன பண்ணுது? இந்த ஜாயிண்ட்டுக்கு என்ன தேவை, இந்த தசைகள் எப்படி வேலை செய்யணும் சொல்லி கொடுக்குற அந்த சிக்னல் சென்டர் இருக்கு பாத்தீங்களா? அந்த சிக்னல்ஸ், அந்த நர்வஸ் சிஸ்டம், அந்த நரம்புகள் அதுவும் செயல வந்து போயிருக்கு. இப்போ இதுக்கு வந்து மெக்கானிக்கல் தானே நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். மற்ற எல்லா மருத்துவ முறைகளையும் விட நம்ம மெக்கானிக்கலா சால்வ் பண்றதுக்கு, மெக்கானிக்கலா எப்படி சால்வ் பண்றது? உடற்பயிற்சி தான் அதுக்கு ஒரே சொல்யூஷன். உடற்பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு டெஸ்டிங்லாம் பண்ணாம ஒருத்தவங்களோட உடல் எடை என்ன, இந்த பிரச்சனை எத்தனை நாளா இருக்குது, இந்த மூட்டுலாம் எப்படி மடங்குது, எப்படி எந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது பிழையான மூவ்மெண்ட்ஸ் பண்றாங்க, அவங்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த அளவுக்கு லிமிட் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஒரு ஓவராலா டெஸ்ட் எடுக்க வேண்டாமா? மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி ஒரு பிராடா ஒரு ஃபிட்னஸ் செக்அப் பண்ணணும். சம்பந்தப்பட்ட அந்த மூட்டை மட்டும் டெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வராது. இந்த ஜாயிண்ட்ஸ் வந்து பயிற்சி கொடுத்துட்டே இருக்கிறோம், அந்த மூவ்மெண்ட்ஸ் மூலமா நம்மளுக்கு பெயின் ரிலீஃப் வருது, அதுக்கு பேரு மெக்கானல்ஜீசியா. அது போக நம்ம வந்து கரெக்டான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ சம்பந்தமே இல்லாம இப்போ மூட்டு இந்த கால் மூட்டுல நீ ஜாயிண்ட்ல பிரச்சனை, அதுக்கு வந்து காலை ஊனாம நம்ம பயிற்சி பண்ண முடியாது. ஆனா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அந்த ஸ்டேஜுக்கு அந்த பேஷண்ட் ரெடியா, காலை ஊன்றி பண்ற பயிற்சிகளுக்கு அந்த பேஷண்ட் ரெடியா நம்ம வந்து அசஸ் பண்ணணும். அதுக்கு அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும், அந்த பெயின் ரிலீஃப் வர்ற வரைக்கும் காலை ஊனாம பண்ற பயிற்சிகள், அதுக்கு பேரு ஓப்பன் கைனடிக் செயின் எக்ஸசைசஸ், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமா நம்ம வந்து மூட்டுகளை சரி செய்யணும்னு நினைக்கிறப்போ இந்த டைம் பீரியட்ல இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் ஆவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சிஸ்டமேட்டிக்கா தீர்வு காணாம உடற்பயிற்சி செய்யாம அப்படியே பண்ணாலும் அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே அந்த மூவ்மெண்ட் பேட்டர்ன்லாம் மாறிடும். உதாரணத்துக்கு தோள்பட்டை வலின்னு வச்சுக்கோங்க, அந்த தோள்பட்டை வலியை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தூக்கினா வலிக்குது அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்கிங் மெக்கானிசம், ஸ்ட்ரக் பண்ணி இப்படி தூக்குறது, இது பழகி இந்த நெக் மசில்ஸ் எல்லாம் டைட் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உடற்பயிற்சி மூலமா தீர்வு அப்படின்னா நம்ம வந்து அது அந்த ஆரம்ப கட்டத்திலே பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கண்டிப்பா பெர்ஃபெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் லேட் ஆக உடற்பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குதான் செய்யும், உடனே ரிசல்ட் வராது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம உடம்புட்டு அந்த மூட்ல இருந்து போயிருக்கும். அதுல கொஞ்சம் முடிஞ்ச அளவு தான் நம்ம மீட் எடுக்க முடியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூட்டுகளோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம மீட் எடுக்கும் போது நான் சொன்னால முதல்ல இந்த ஜாயிண்ட் கேப்சூல், இந்த கார்டிலேஜ், லிகமெண்ட்ஸ், ஜவ்வுகள், தசைகள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பேர் ஆகி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும்.
இப்போ அந்த மீட் எடுத்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து முதல்ல தக்க வைக்க ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் உடனே சாத்தியம். ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கலனா கூட நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது உடனே ஓரளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பெயின் குறையதோ குறையலையோ ஆனா ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம தக்க வைக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பா பண்ணணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எப்படி பண்ணலாம்? நம்ம உடல் எடையை வச்சு நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம். அதுக்கு பேரு காலிஸ்தெனிக்ஸ். காலிஸ்தெனிக்ஸ் வந்து நம்ம சாஃப்ட், மீடியம், ஹார்ட் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கேப்பபிலிட்டியை பொறுத்து. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வித் வெயிட்ஸ். அது இதுவரைக்கும் உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு கூட நம்ம ட்ரைனிங் கொடுத்து இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வித் வெயிட்ஸ், டம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் ஃப்ரீ வெயிட்ஸ் வச்சு நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது அந்த ரிப்பேர் ஆன மூட்டுகள் எல்லாமே வந்து இன்னும் நல்லா பெட்டரா இயங்கும். மறுபடியும் ஸ்லிப் ஆகி பின்னாடி ரிவர்ஸா போய் மறுபடியும் மூட்டு தேய்மானங்கள் அந்த நிலைக்கு போகாம இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் மிகப்பெரிய பலம்.